ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அவ கால்ல இருக்கிற கொலுசை இன்னைக்கு பார்க்காம நம்ம விடவே கூடாது. என்ன பண்ணலாம்? துளசி, போன் ரிங் ஆகுது. எனக்கும் காது நல்லா கேக்கும். அப்போ போன் எடுத்து பேசு போ. சரி. கொலுசு சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா கொலுசை பார்க்க முடியலையே. அம்மா குடு. விஸ்வா இன்னும் வரல? வர சொல்றீங்க, நீங்க உட்காருங்க. என்னங்கம்மா? சத்யவதி, போய் விஸ்வாவும் துளசியும் கூட்டிட்டு வா. சரிங்கய்யா. சத்யவதி, அப்படியே லக்ஷ்மியும் கூட்டிட்டு வா. இல்லன்னா அவளுக்கு வேற தனியா பரிமாறணும். சரிங்கம்மா. வாடா உட்கார். அவனுக்கு பிளேட் எடுத்து வை. இந்தாடா விஸ்வா. உட்காரு. சாப்பிடுங்க. குடு, நான் வைக்கிறேன். என்னங்க? சாப்பிடுங்க. போதும் பைரவி, போதும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. எப்ப பாரு வேலை வேலைன்னு இப்பெல்லாம் நீங்க சரியாவே சாப்பிடுறது இல்ல. சொல்லு பைரவி, என்ன விஷயம்? சொல்லு பைரவி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போற, அப்படிதானே? எப்படிங்க? 25 வருஷமா உன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். உன்னை பத்தி புரிஞ்சுக்காமலா இருப்பேன்? நீ இப்படி எல்லாம் என்ன கவனிக்கும் போதே எனக்கு தெரியும் நீ ஏதோ என்கிட்ட சொல்ல போறன்னு. சொல்லு. இல்ல, துளசிய பத்தி தான். துளசிக்கு என்ன? துளசிக்கு எதுவும் இல்லைங்க. அவ இங்க வந்து 5-6 நாள் ஆகுதுங்க. சிவகாமிய பத்தி நினைச்சு பாத்தீங்களா? அவ பாவம் அல்ல, அவளுக்கும் துளசிய பாக்கணும்னு இருக்கும்ல. பெத்த பாசம் உங்களுக்கு எங்கெங்க புரிய போகுது? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அதையும் நீயே யோசிச்சு வச்சிருப்பிய, என்னன்னு சொல்லு. அதாங்க, சிவகாமி வீடு எதிரில தானே இருக்கு. பேசாம துளசி எங்க அனுப்பி வச்சுட்டு நாம இங்க இருந்தே கவனிச்சுக்கலாம்ல. சிவகாமிக்கும்
பொண்ணு கூட இருக்கிற சந்தோஷம் கிடைக்கும். ஏங்க நான் சொல்றது சரிதானே? பாரா இவ்ளோ அக்கறை. ஆமாங்கய்யா, பைரவி அம்மா சொல்றதும் சரிதான். தாயையும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கிற பாவம் நமக்கு எதுக்கு? ஆமா மாமா, பாவம் அவங்க. துளசிய சீக்கிரமா அனுப்பிடுங்க மாமா. உங்களுக்கு துளசி இங்க இருக்கிறது பிடிக்கல, அப்படிதானே? அதுக்கு இல்லங்க, நம்மளால விஸ்வாவை விட்டுட்டு எப்படி இருக்க முடியாதோ அதே போலதானே சிவகாமிக்கும் இருக்கும். பைரவி, இது கோர்ட்டோட ஆர்டர். அதை மதிக்காம நம்ம துளசிய அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பி அவ பாதுகாப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா ஏன் வேலை போயிடும். பரவாயில்லையா? இது வேறயா? சரிங்க, அவ எப்பதான் அவ வீட்டுக்கு போவா? அதுக்கு இல்லங்க, சிவகாமி பாவம் பொண்ண பார்க்காம துடிச்சு போயிடுவால, அதுக்காக தான் சொன்னேன். பைரவி, இது கவர்மெண்ட் விஷயம். நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இதே மாதிரி கோர்ட்ல டெய்லி 100 கேஸ் நடக்கும். எல்லாத்தையும் பார்த்து முடிக்கணும்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். கேட்டுக்கிட்டியா? நான் இங்கதான் இருப்பேன். பரவாயில்லங்க, பொறுமையாவே முடியட்டும். அது வரைக்கும் சிவகாமி தான் சங்கடப்படுவா. எனக்கு என்ன? அத்தை, உங்களுக்கு சிவகாமி கஷ்டப்படக்கூடாதுன்னு அக்கறை இருந்தா நான் ஒரு ஐடியா சொல்றேன், கேக்குறீங்களா? சிவகாமி என்ன பார்க்காம தனியா இருக்குன்னு தானே நீங்க ஃபீல் பண்றீங்க. பேசாம சிவகாமியை இங்க கூட்டிட்டு வந்துடலாம். எல்லாரும் ஒரே இடத்துல ஜாலியா இருக்கலாம். எப்படி ஐடியா? துளசி, சூப்பர்மா. அப்படியே செஞ்சிடலாம். என்ன பைரவி? ஆமாமா, ஜாலியா இருக்கும். வேணாம், அவளுக்காக பாவம் பார்த்தா என்ன பலியாக்க பாக்குறீங்களா? சிவகாமி அங்கேயே இருக்கட்டும். துளசி கால்ல நம்ம போட்டு விட்ட கொலுசு இருக்கான்னு எப்படியாவது பாத்திர வேண்டிதான். சத்தியவதி, போய் அந்த இட்லி எடுத்துட்டு வா. சரிம்மா. டேய், அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? சாப்பிடு. சரிம்மா. அம்மா, இந்த ஸ்பூன் எடு. இட்லிக்கு எதுக்குடா ஸ்பூனு? இட்லியை ஸ்பூன்ல சாப்பிடக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? கொடுங்கம்மா. இந்தா. ஏமா நீ சரியா வாங்கல? ஓஹோ, மாமா துளசி கால்ல இருக்கிற கொலுசை தேடுறாரா? டேய், என்னடா ஆச்சு? எதுக்குடா கத்துன? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. லூசு. துளசி, உனக்கு ஓவரா இடம் கொடுத்தாச்சு. இனிமே உன்னை விட்டு வைக்கிறது தப்பு. மாமா கையவே மிதிக்கிறியா? இப்போ பாரு, நான் உன்னை மிதிக்கிற மிதியில நீ எப்படி கத்த போறேன்னு. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நான் தெரியாம மிதிச்சிட்டேன். ஏய், லூசு லூசு. எதிரில யாரு இருக்கான்னு தெரியாம என்ன விளையாடுற இடமா அது? ஒழுங்கா சாப்பிடுறீ. ஐயோ, சத்யவதி, நீ பாத்துக்கோ. என்ன? சரிங்கம்மா. பாடி, என்ன வலி. ஏண்டி இப்படி பண்ண?
நான் வேணும்னே பண்ணல. சரி சாப்பிடு. சத்யவதி, அம்மா கொஞ்சம் இங்க வா. இதோ வரேம்மா. இந்த சோப்பு தண்ணிய தள்ளி விட்டுட்டு அவ கால்ல அந்த கொலுசு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட வேண்டியதான். ஓ, பாவம் பையன் டென்ஷன் ஆக போறான். இவ கால்ல நேத்து நைட்டு நம்ம கொலுச மாட்டி விட்டோம். ஆனா இப்ப இல்ல. துளசி, என்ன மாமாவை ஏன் இப்படி அலைய விடுற? உன் கால்ல கொலுசு இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? நான் எதுக்கு சொல்லணும்? மாமா காலையில இருந்து உன் கால்ல கொலுசு இருக்கான்னு பாக்க உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? என்னதான் பார்த்து பார்த்து உனக்கு மாமா எடுத்திருந்தாலும் உனக்கு போட்டுக்க கொடுத்து வைக்கல பாரு. அப்படியா? அப்ப ஆமாண்டி, அப்படிதான். இதே மாதிரிதான் மாமா உன் மேல ஆசைப்பட்டாலும் அவரு உனக்கு கிடைக்க போறது இல்ல. மாமா எனக்கு தான் கிடைப்பாரு. அவரு என்னதான் கல்யாணமும் பண்ணிப்பாரு. அடியே மாவு மூஞ்சி, மாமா எனக்கு கொடுத்த கொலுச எனக்கு போட்டுக்க கொடுத்து வைக்கலன்னு நீயா நினைச்சுக்கிட்ட எப்படி? விஸ்வா எனக்குன்னு வாங்கின கொலுசு இதுதானே? இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? எனக்குன்னு எடுத்தது எங்கேயும் போகாது. இது என்ன தேடி வந்துச்சு. அது எப்படின்னு பாக்குறியா?
வீட்டுக்குள்ள திருட நுழைஞ்சிட்டான் போல இருக்கு. டென்ஷன் ஆகாம இவனை கூலா தான் ஹேண்டில் பண்ணணும். என்ன பண்ணலாம்? பொண்ணு, யார் நீ? கத்தாத கத்தாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஏய், கத்துன குத்திடுவேன். இரு அவுக்குறேன். இப்ப சொல்லு, யார் நீ? ஏய், நானும் உன்ன மாதிரி திருட்டு தொழில் பண்றவதான். வந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன். என்ன கட்டி போட்டுட்டாங்க பாரு. விடிஞ்சா என்ன போலீஸ்ல ஒப்படைக்க போறாங்களா? நம்மாலா நீ? கவலைப்படாத, நான் இருக்கேன். ஆமா, நீயும் என்ன மாதிரி போலீஸ்காரன் வீடுன்னு தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட. ஆமா. அட பாவமே. சரி சரி இரு, நான் உனக்கு எல்லா கட்டையும் அவுத்து விடுறேன். என்ன பண்ற? அந்த கத்திய குடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணு. கால்ல பற்ற போது. இந்தா. எழுந்துரா, எழுந்திரி, எழுந்துரா, எழுந்திரி. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாமா வீட்டுக்கே வந்து திருடுவ?